காவேரி நதியின் முழக்கமும் போர்க்களத்தின் முரசொலியும் ஒன்றாய் கலந்த நேரம். சேர மற்றும் பாண்டியர்களின் கூட்டணி படை சோழ நாட்டை அழிக்கும் எண்ணத்தில் புயல் போல் மூண்டெழுந்தது. வெண்ணி போர்க்களத்தில் இளம் மன்னன் கரிகால சோழன் தன் வீரர்களுக்கு முன்னால் நின்று கூறினான், இன்று நாம் வெல்கிறோம், இல்லையென்றால் இந்த நதியே நமது இரத்தத்தால் சிவப்பதற்கு தயாராயிருக்கும். அவனது தீரத்தின் குரல் வீரர்களின் இருதயத்தை தொட்டது. கூட்டணி படைகளை முறியடித்து சோழர்களின் வெற்றி கொடியை தென்னிந்தியா முழுவதும் பறக்க வைத்தான் கரிகாலன். ஆனால் அவனது உண்மையான புகழ் போர்க்களத்தில் மட்டுமல்ல. வெற்றிக்குப் பிறகு கரிகாலன் ஒரு மாபெரும் கனவு கண்டான். நதிகளால் நாடு வளமடைகிறது, நான் அதை கட்டுப்படுத்தினால் என் மக்கள் யுகங்கள் வரை வாழ்வார்கள். இந்த எண்ணத்தோடு காவேரி நதியின் சீற்றத்தை அடக்க கல்லணை என்ற அற்புதமான அணையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டினான். இன்றும் உலகின் பழமையான செயல்பாட்டு நீர்ப்பாசன கட்டிடமாக விளங்கும் இந்த அணை அவனது பொறியியல் மேதைக்கு சான்றாக நிற்கிறது. வயல்களில் நீர் செழித்தோட வணிகம் பூத்தெழுந்தது. சோழ நாடு பொற்காலம் கண்டது. கரிகால சோழனின் கதைவாளின் வலிமை மட்டுமல்ல, மன்னனின் அறிவும் மக்களின் வாழ்வை உயர்த்தும் கனவும் கலந்த ஒரு புரட்சி. மன்னன் என்பவன் போரில் மட்டுமல்ல, தன் மக்களின் வியர்வையை தங்கமாக்கும் ஆலயத்திலும் வெல்ல வேண்டும் என்பதை அவன் நிரூபித்தான். இன்றும் காவேரியின் நீரோட்டத்தில் அவனது சிந்தனைகள் இறைந்து கொண்டே இருக்கின்றன. வரலாற்றை வியர்வையால் எழுதிய வீரன் கரிகாலன்.